ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து துணிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, சில காரியங்கள் காலதாமதம் ஆகிறதே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில் இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதே என்று சொல்லி பல ரீதியில் மனம் உழன்று போய் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டமண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அது சில காலதாமதம் ஆகுமே தவிர, ஆனால் நிச்சயமாக என்ன செய்வார் என்று சொன்னால் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லிதானே வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். சொன்னதை விட்டு அவர் மனஸ்தாபப்படவும் மாட்டார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னால் அவருடைய சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் அதை திட்டம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து தேவன் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் திட்டம் பண்ணாதீங்க, நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீர் என் வாழ்க்கையில் எதை திட்டம் பண்ணியிருக்கிறீரோ, நீர் என் வாழ்க்கையில் திட்டம் பண்ணினது நிறைவேறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் அப்படி அற்புதமாக வாசல் திறக்கப்படும். சில அடைக்கப்பட்ட வாசலை நீங்கள் உணர்கிறீர்கள் தெரியுமா? எதற்கு? நீங்கள் திட்டம் பண்ணுறீங்க, அவருடைய திட்டத்தை மறந்து போயிட்டீங்க, சுயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி அவர் திட்டம் பண்ணினதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த ஏசாயா 46 வசனம் 11 என்ன சொல்கிறது? அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் செய்து முடிப்பேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர், நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் வாக்கு பண்ணிட்டார்னா நிச்சயமாய் நடக்கும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்துல உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசனை இறங்கி வரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.